ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்முவின் வணக்கம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது த 50 ஷோ உடைய எபிசோட் நம்பர் 6 உடைய ரிவ்யூ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்றைய வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்க போதுங்க. நம்ம வெறும் இம்பார்ட்டன்ட் 3 இன்சிடென்ட்ட மட்டும் தான் பார்க்க போறோம். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்சிடென்ட் வந்து ஒரு டாஸ்க்குங்க. அதாவது டேர் டாஸ்க். இது வந்து த லயன் வந்து இந்த டாஸ்க் குடுப்பாரு. ரேண்டமா ஒரு 4 பேர செலக்ட் பண்ணி, அவங்களுக்கு இந்த டாஸ்க் குடுப்பாங்க. அவங்க ஜெயிக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மணி பாட் அப்படிங்கிற அந்த மணி பேக்ல சேரும். அப்புறமா இத வந்து ஃபேன்ஸ்க்கு குடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இன்னைக்கு வந்து த லயன் என்ன டேர் குடுக்க போறாரு? யார செலக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ, வழக்கமா நம்ம ஃபாக்ஸ் கேர்ள் வந்து மாடியிலேருந்து இறங்கி வராங்க. கண்டஸ்டன்ட்ஸ் நடுவுல அப்படியே நடக்குறாங்க. எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் ஹால்ல நிக்கிறாங்க. அவங்க வந்தாலே கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிருவாங்க. அதுவும் பாய்ஸ் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிருவாங்க. அவங்க வந்து அப்படியே எல்லாரையும் பார்க்குறாங்க. அ ஷிவ பார்க்குறாங்க. ஷிவ் ஏற்கனவே ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. எல்லாரும் வந்து ஷிவ கூட்டு போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கொஞ்சம் தள்ளி நிக்கிற ஆர்யாவ கூட்டிட்டு மேல டென்க்கு போயிடுறாங்க. ஸோ டென்ல அதாவது லயனுடைய அந்த ரூம்ல ஒரு ஃபுல் செட்டப் பண்ணி வச்சிருக்கு. டாஸ்க் பண்றதுக்காக. வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற ஒரு ஸ்டீல் பைப்போட ஸ்டாண்ட் அங்க இருக்குதுங்க. ஸோ, அ த லயன் என்ன சொல்றாருன்னா, "இன்னைக்கு ஆர்யா நான் உங்கள டேர் பண்றேன். என்னன்னா, இந்த பைப் இருக்கு இல்லையா? இதுக்கு உள்ள கூடி ஒரு குச்சியில ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங்கு இந்த பைப்ப தொடாத மாரி ஒரு எண்ட்லருந்து அப்படியே கொண்டு போய் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு இல்லையா? அந்த வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிற அந்த வழியா கொண்டு போய் கடைசி செக் பாயிண்ட்ல கொண்டு போய் சேர்க்கணும். இடையில மொத்தம் 4 செக் பாயிண்ட் வரும். டோட்டலா 5 செக் பாயிண்ட். ஒவ்வொரு செக் பாயிண்ட்டையும் நீங்க கடந்தீங்கன்னா ₹10,000 மணி பாட்ல சேரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, அ நமக்கு இந்த கேம கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ஆக்குவோமா, அந்த ரிங் வந்து பைப்ப தொட்டுட்டுனா ஷாக் அடிக்கிற மாரி பண்ணுவோமா அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்களுடைய அந்த ஷாக்க வாங்கிக்கிறதுக்கு யாரையாவது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் ஹால்ல உட்காந்து டிவியில பார்த்துட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒரே ஷாக்குங்க. ஆர்யாவும் ஷாக் ஆயிடுறாங்க. அதே நேரம் ஆர்யா யார கூப்பிடுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க நிக்கிய தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா, நிக்கிக்கும் அவங்களுக்கும் இந்த கேம்குள்ள வந்ததுலேருந்தே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. வெளிய இருந்தே அவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. அத இங்கேயும் வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, ஆர்யா சொல்றாங்க, "எல்லாருக்குமே தெரியும் நான் யார கூப்பிட போறேன்னு" அப்படின்னு ஒரு ஆட்டிட்யூடா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. பாடி லாங்குவேஜே மாறிருதுங்க அவங்களோடது. ஆ ஸோ, கண்டஸ்டன்ட்ஸ்ல ஒரு சிலர் நிக்கின்னு சொல்றாங்க. நிக்கி வந்து "நான் போகவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ, ஹால்ல கண்டஸ்டன்ட்ஸ்க்கு மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்படுறது. என்னன்னா, நிக்கி வந்து "நான் போமாட்டேங்க. நான் போகவே மாட்டேன்" அப்படி சொல்றா. திடீர்னு ஹால்ல இத வச்சு ஒரு சலசலப்பு உண்டாயிருதுங்க. என்ன விஷயம்னா, நிக்கி வந்து ஆர்யா கூப்பிட்டு "நான் போகவே மாட்டேன். அதுலயும் அந்த ஷாக்கு நான் வாங்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆர்யா உள்ள நின்னுக்கிட்டு மெலோ ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. "என்ன நிக்கி வா நம்ம விளையாடுவோம். ஆ ஃபேன்ஸ்க்காக தானே இந்த பணம்." அந்த மாரிலாம் அவங்க ஒரு ட்ராமா மாரி பண்ணிட்டு நிக்கிறாங்க. வெளிய கண்டஸ்டன்ட்ஸ் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, "இது ஃபேன்ஸ்க்காக தானே இந்த பணம் போகுது. ஸோ பண்ணு" அப்படி சொல்றாங்க. கொஞ்சம் பேரு "இல்ல வேண்டாம் பரவால்லன்னு" சொல்றாங்க. பாய்ஸ் வந்து "நாங்க போறோம்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஷாக்க வாங்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்ன்னு சொல்றாங்க. ஸ்ருதிகா என்ன சொல்றாங்க நிக்கிட்டனா, ஆர்யாக்கு நல்லா தெரியும் இந்த பணம் வந்து ஃபேன்ஸ்க்கு போகுதுன்னு. அப்படி இருக்கும்போது, இவங்க வந்து நிக்கிய ஏன் கூப்பிட்டாங்க? தப்பு தானே! அவங்க வேற யாரையோ தானே கூப்பிடணும். நிக்கி வரமாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சுமே அவங்கள கூப்பிடுறது சரியில்லன்னு நம்ம ஸ்ருதிகா சொல்றாங்க. நிக்கியும் அத வந்து ஆமா அப்படிதான் சொல்றாங்க. எனக்கும் அதான் தோணுதுன்னு சொல்றாங்க. ஸோ, இந்த ப்ராப்ளம் என்ன ஆயிருதுனாக்கா, கொஞ்சம் பெருசா ஆயிருது. இந்த லயனும், ஆர்யாவும் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிய கண்டஸ்டன்ட்ஸ்க்கு மத்தியில சலசலப்பு நடந்துகிட்டு இருக்கு. நிக்கி நான் போகவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பாய்ஸ் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா, லயன் அத பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டுக்காரு. ஆர்யா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆ லயன்ட்ட கேட்குறாங்க, "நான் வேற யாராவது கூப்பிடலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ள ஆர்யாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து படியில ஏறி அங்க அந்த டென்னுக்கு வெளிய போய் நின்னுட்டு, "நீ வேற யாராவது கூப்பிடு, வேற யாராவது கூப்பிடுன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. லயன் சொல்றாரு, "இந்த டென்னோட வாசல்ல நிக்கிறதுக்கு அலவுட் கிடையாது. நீங்க 2 பேரும் கீழ போங்க" அப்படி சொல்றாரு. ஆர்யா வந்து நார்மலா கூப்பிட்டுருந்தாலும் நிக்கி வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த டாஸ்க்கே விளையாட வேண்டாம். ஷாக்குல டாஸ்க். இன்னொன்னு அவங்க காட்டுன ஆட்டிட்யூட்ல அவங்க கம்ப்ளீட்டாவே வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ டைம் போயிட்டுருக்கு. கடைசில த லயன் என்ன சொல்றாருன்னா, "ஆர்யா நீங்க இந்த கேம வந்து லூஸ் பண்ணிட்டீங்க. ஃபெயில் ஆயிட்டீங்க. நீங்க இந்த கேம் விளையாடாமலே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க" அப்படி சொல்லிடுறாரு.
பாய்ஸ் வந்து நாங்க வரோம், நாங்க விளையாடுறோம், ஷாக் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கோம் எங்க ஃபேன்ஸ்க்காக அப்படி சொல்லும்போது, கேர்ள்ஸ் சைட்லேருந்து ரித்தி மட்டும் தான் சொல்லுவாங்க, நானும் வரேன் அப்படின்ட்டு. அதாவது நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். எனக்கு ஷாக் வாங்குறத பத்தி கவல இல்ல. என்னோட ஃபேன்ஸ்க்காண்டி அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ரித்தி வந்து ரொம்பவே ஃபேமஸான டிவி ஷோ ஆக்ட்ரஸ்ங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி நம்ம டிவி சீரியல்ல வந்து ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருப்பாங்களோ, அதே மாரி தான். அவங்களுக்கு அவங்க ஃபேன்ஸ்க்காண்டி ஏதாவது பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமா இருந்தனால, அவங்க வந்து நான் ஷாக் வாங்க கூட ரெடி அப்படி சொல்ட்டாங்க. ஆனா, ஆர்யாவோட அந்த டாஸ்க்கே கேன்சல் ஆயிருது. ஸோ, அடுத்ததா யார கூப்பிட போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, லயன் என்ன சொல்றாருன்னா, "இங்க ஒருத்தங்களுக்கு ஷாக் வாங்க ரொம்ப ஆசையா இருக்கு போல இருக்கு. வாங்க ரித்தி மேல" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ, ரித்திய வந்து மேல கூப்பிட்டுருந்தாரு. அவங்களும் ஓகே பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க மேல. இப்ப கண்டஸ்டன்ட்ஸ் அவ்வளோ பேருக்கும் ஒரே பதட்டங்க. ரித்திக்கு வந்து அந்த கையில எல்லா இடத்துலயும் ஒயர் மாட்டிடுறாங்க. ஃபைசு வந்து இப்போ கேம ஸ்டார்ட் பண்ண போறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, "ரித்தி உங்களுக்கு ஷாக் குடுக்குறதுக்கு ஒரு ஆள செலக்ட் பண்ணுங்க. யார செலக்ட் பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, ரித்தி வந்து ஒரு கரெக்ட்டான ஆள செலக்ட் பண்ணணும். பொறுமையா விளையாடக்கூடிய ஒரு ஆளு, கவனமா விளையாடக்கூடிய ஒரு ஆள செலக்ட் பண்ணணும். ஸோ, அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஃபைஸுவ செலக்ட் பண்றாங்க. ஸோ, ஃபைஸும் உடனே கடகடன்னு மேல ஓடுறாரு. ஸோ, ஃபைஸு வந்து கேம ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட்டு செக் பாயிண்ட்ல வரும்போது 1, 2 தடவ அவங்க ஷாக் படுது. ஆனாலும் அவங்க சொல்றாங்க, "இல்ல பரவால்ல நீ கன்டின்யூ பண்ணு, கன்டின்யூ பண்ணுன்னு" சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு செக் போஸ்ட்‌க்கு வந்துர்றாரு. 10,000 அவங்களுக்கு பாக்கெட் மனில கிடைச்சிருது. செகண்ட் டைம் ஓரளவுக்கு கடந்துருந்தாருங்க. ஆனா பாவம் ரித்திக்கு ரொம்ப ஷாக் அடிக்கி. இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, "இல்ல பரவால்ல, பரவால்லன்னு" சொல்றாங்க. லயன் என்ன சொல்றாருன்னா, "ஷாக் அடிச்சிச்சுனாக்கா, ஃபர்ஸ்ட்டு அந்த செக் பாயிண்டோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து தான் மறுபடியும் வரணும்" அப்படி சொல்றாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு செக் பாயிண்ட்லேருந்து அடுத்த செக் பாயிண்ட்‌க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப செகண்ட்லேருந்து தேர்ட்‌க்கு போயிட்டுருக்கும்போது, எங்கேயாவது ஷாக் பட்டுட்டு அப்படின்னா, ஷாக் அடிச்சுட்டுன்னா, அவர் வந்து அந்த செகண்டோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி அ மொத்தமா 5 செக் பாயிண்ட்ட கடக்கணும். ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ஓரளவுக்கு பண்ணிட்டாரு கடகடன்னு. அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் அடிச்சுச்சு. இருந்தாலும் அவங்க சொன்னாங்க, "ஐ அம் ஓகே. நீ பண்ணு, பண்ணு" அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் இடையில "நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க" அப்படின்னு சொன்னாங்க. அவரு அந்த அளவுக்கு கொஞ்சம் பிரேக் செக் பாயிண்ட்ல அந்த ஸ்டிக்க வச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தாரு. கொஞ்சம் புஷ் அப்ஸ்லாம் பண்ணாரு. ஸோ 2 பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவா பண்ணாங்க. 3 அண்ட் ஓகேவா இருந்தது. 4த் அண்ட் 5த் தாங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ஷாக் அடிச்சுட்டு அவங்களுக்கு. ஏன்னா கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த ரிங்க கொண்டு போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அடிக்கடி ஷாக் அடிச்சுட்டுங்க. லயன் வேற அந்த செக் பாயிண்டோட ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ட்டாரு. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வழியா ஆனா சக்சஸ்ஃபுல்லா 2 பேரும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கங்க. எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்ணாங்க. முடிச்சுட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க. "ஃபேன்ஸ்க்காக பண்ணணும்னா எதுனாலும் பண்ணணும். நான் இதுதான் பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன்னு கிடையாதுங்க. நம்ம ஃபேன்ஸ்க்கு பண்ணணும்னு நெனச்சாலும் நம்ம கண்டிப்பா பண்ணிறலாம்." அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் ஃபைஸும் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழ வராங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ, மணி பாட்ல ஒரு 50,000 ஆட் ஆயிருதுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்சிடென்ட்ட பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்சிடென்ட் என்ன ஆகுதுனாக்கா, நாம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஸ்ருதிகா வந்து ஆர்யா வந்து ஏன் நிக்கிய கூப்பிடணும்? இது வந்து கொஞ்சம் கூட சரியில்லன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதே வந்து அவங்க டைரக்ட்டா ஆர்யாட்ட போய் கேட்டுர்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம ஸ்ருதிகா எதுவுமே மனசுல வைக்க மாட்டாங்க. பின்னாடியும் பேச மாட்டாங்க. ஸோ நேரா அவங்கட்ட போய் கேட்குறாங்க. "நீ இந்த டாஸ்க்ல நீ நிக்கிய கூப்பிட்டது ரொம்ப தப்பு. உனக்கு தெரியும் அது வந்து ஃபேன்ஸ்க்காண்டி கிடைக்க போற பிரைஸ் மணி அப்டின்ட்டு. உனக்கும் நிக்கிக்கும் இருக்கிற அந்த பர்சனல் மேட்டர இங்க கொண்டு வந்திருக்க கூடாது" அப்டின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, ஸோ ஆர்யா வந்து ஸ்ருதிகா சொல்றது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அவங்க வந்து அவங்க சைட்ல ஆர்க்யூ பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆள்காட்டி விரல் அப்படி காட்டிக்கிட்டு அ பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாரி அதிகார தோரணையில. ஸ்ருதிகா சொல்றாங்க, "என்கிட்டலாம் இந்த மாரி பேசாத. இந்த ஸ்டைலெல்லாம் என்கிட்ட பேசுறத வச்சுக்காதன்னு" சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிருது. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய தப்ப ஒத்துக்க மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ருதிகா ஒரு மாரி மாக் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. பதிலுக்கு ஸ்ருதிகா டபுள், ட்ரிபிள் டைம் மாக் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த நேரத்தில ரஜத்தும் அங்க தான் நிக்கிறாரு. என்ன நடக்கு அப்டின்ட்டு ஒரு மாரி சைடுல நின்னு பார்த்துட்டு தான் நிக்கிறாரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்ம மனிஷா ராணி மற்றும் சாகத்தும் அங்க தான் நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கிறது கொஞ்சம் சண்ட மாரி மாற ஆரம்பிச்ச உடனே மனிஷா ராணியும், சாகத்தும் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆர்யா இவங்கள பார்த்து ஸ்ருதிய பார்த்து அபேன்னு சொல்றாங்களா? இல்லன்னா பேஸ்ன்னு சொல்றாங்களான்னு தெரியல. அபேன்னா வாடி, போடின்னு பேசுற மாதிரி. அ பாய்ஸ்னாக்கா வாடா, போடான்னு பேசுற மாரி. அதே பேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நேத்தே சொன்னேன் அது பஃபலோ அப்டின்ட்டு. ஸோ இந்த 2ல அவங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா ஸ்ருதிகா மட்டும் இல்லங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து, "ஏய் இந்த மாரிலாம் பேசாதன்ட்டு" அப்படியே கோவத்துல வந்துடுறாங்க. ஸோ ஸ்ருதிகாவோட சப்போர்ட்டுக்கு மனிஷா ராணியும், சாகத்தும் வந்த உடனே ஆர்யா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இன்னும் வால்யூம கூட்டுறாங்க. நம்ம பிக் பாஸ்ல வந்து ஏதாவது ஆர்கியூமெண்ட் வந்து அ நார்மல் ஆர்கியூமெண்ட்லேருந்து சண்டையா மாறும்போது சொல்லுவாங்களே, "ஏய் நீ யாரு என்ன சொல்றதுக்கு? யாரு நீ? நீ யாரு என்ன இப்படி சொல்றதுக்கு?" அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டைல்ல ஆர்யா கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க நம்ம ஸ்ருதிகாவ. ஸோ ஸ்ருதிகா வந்து ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க ஆர்யா கிட்ட, மரியாதை குடுத்து மரியாதை வாங்கணும்.
அது மட்டும் இல்லாம, "நீ இந்த மாரிலாம் பண்றதுனால எனக்கு ஒண்ணும் அது அஃபெக்ட் ஆக போறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாயிண்ட்ல ஸ்ருதிகா ரொம்ப கரெக்ட்டா சொன்னாங்கங்க. அது மட்டும் இல்லாம மனிஷாவும் என்ன சொன்னாங்கனாக்கா, அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ மாரி குடுப்பாங்களே அதுல, ஸ்ருதிகா வந்து அவங்களுக்கு பட்டத அப்படி கரெக்ட்டா பேசுவாங்க. அவங்க மேல எந்த தப்புமே இல்ல. ஆனா ஆர்யா தான் அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அழகான அந்த பாயிண்ட்ட மென்ஷன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ருதிகாக்கு ஒண்ணுனோனே மனிஷாவும், நம்ம சாகத்தும் உடனே ஓடி வந்தாங்க அவங்களுக்காக. ரஜத் அது தட்டி அங்க தான் நின்னுட்டு இருந்தாரு. பட் அந்த ஆர்கியூமென்ட் டைம்ல அவர் கொஞ்சம் அங்கருந்து போயிட்டாரு. ஸோ அவருக்கு தெரியல. ஓகே. இப்ப நம்ம லாஸ்ட் ஈவென்ட்ட பார்க்கலாங்க. லாஸ்ட் ஈவென்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது இன்றைய மேஜர் டாஸ்க் அது. அதாவது லயன் கிரேசி கேம். இந்த டாஸ்க்க கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துருவோங்க. டாஸ்க் என்னன்னாக்கா, மொத்தம் 40 அலாரம் கிளாக். மாளிகை முழுக்க ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. கண்டஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு பேரா வந்து ரெடி ஆகணும். அதுல வந்துட்டு 20 நிமிஷம் குடுக்கப்படும். 20 நிமிஷத்துல அந்த 2 பேரும் ஒரே நேரத்துல உள்ள ஓடணும். அந்த அலாரம் கிளாக்ல ஆளுக்கு 1 தேடி எடுக்கணும். ஒருத்தர் வந்து 1 தான் எடுக்கணும். 2 எடுக்கக்கூடாது. அப்படியே எங்கேயாவது பார்த்தாங்கன்னா கூட, அத அவங்க டச் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. எடுத்த அந்த அலாரம் கிளாக்க 2 பேருமே ஒரே நேரத்தில வெளிய ஓடி வரணும். வந்துட்டு, அங்க வந்து இந்த வுட்ல ஆன அந்த லாக், அந்த மரத்தோடைய அந்த லாக் இருக்குங்க. அதுல வச்சு, சுத்தியல வச்சு அத அடிச்சு உடைக்கணும். ஒவ்வொரு கிளாக் உடையும் போதும் ரூ. 5000 வந்து மணி பாட்ல ஆட் ஆகும். அந்த 40 அலாரம் கிளாக்லயும் அலாரம் செட் ஆயிருக்கு. 20 நிமிஷத்துக்குள்ள அத எடுக்கணும். இல்லன்னா அடிக்க ஆரம்பிச்சுரும். வழக்கம் போல கண்டஸ்டன்ட்ஸ் 2 பேரும் யாருன்னு நம்ம லயன் சொல்றாரு. அதாவது ஊர்வஷி மற்றும் கரண் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி நெறைய பேர் நினைப்பீங்க, ஏன் ஊர்வஷிக்கும், கரணுக்கும் இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் எப்போ கிடைக்குன்னு. அவங்க வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்க. அ நம்ம ஊர்வஷி வந்து நெகட்டிவ் ரோல் நடிச்சாலுமே அவங்களுக்கு ரொம்ப ஃபேன் ஃபாலோவிங் உண்டு. அதே மாரி நம்ம கரண் வந்து ஹீரோவா தான் நடிப்பாரு. அதோட அவருக்கு ரொம்ப பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. லயன் சொல்லுவாரு, பேர் நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்த பேர் வந்து நீங்களே டிசைட் பண்ணி நின்னுக்கோங்க" அப்படின்ட்டு. ஸோ வழக்கம் போல ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கு. யாரெல்லாம் பேர் ஆகணும், யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்டு போணும் அப்படிங்கிறதுல தான் மெயின் ஆர்கியூமெண்ட். ஏற்கனவே நெறைய டாஸ்க் பண்ணவங்கலாம் வந்து பின்னாடி வாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பண்ணாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு வழியா அப்படியே பேர் எல்லாம் ரெடி ஆயி நிக்கிறாங்க. மொத்தமா இருக்கிற அந்த 40 கிளாக்கையும் அவங்க எடுத்துட்டாங்கனாக்கா, ரூ. 2,00,000 வந்து மணி பாட்ல சேரும். இப்ப பார்க்கணும் இவங்க எத்தன கிளாக்ஸ் எடுக்குறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம 20 நிமிஷம் தான் இருக்கு எல்லாமே பண்றதுக்கு. ஸோ, த லயன் வந்து கேம ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. கரணும், ஊர்வசியும் உள்ள ஓடுறாங்க. அவங்களுக்கு வந்து உடனே கிளாக் கிடைச்சிருதுங்க. ஏன்னா வந்து நெறைய கிளாக்ஸ் உள்ள இருக்கிறதுனால, அவங்க எடுத்துட்டு உடனே வெளிய ஓடி வராங்க. அந்தந்த கிளாக்ஸ உடைக்கிறாங்க. 5000 + 5000 10,000 ஆட் ஆயிருது. நெக்ஸ்ட் இவங்க வெளிய வந்ததுமே அடுத்த பேர் உடனே உள்ள ஓடுறாங்க. ஸோ, அவங்க போய் தேடுறாங்க. பார்க்கறதுக்கு சிம்பிள் கேம் மாரி இருந்தாலுமே, அவ்ளோ பெரிய மாளிகையில 6 பெட்ரூம் இருக்கு. அவ்ளோ பெட்ஸ் இருக்கு. நெறைய ஏரியா இருக்குங்க. அவ்ளோ ஏரியாலயும் ஃபர்னிச்சர்ஸ் வேற நெறையா இருக்கு. அவ்ளோ ஏரியா ஃபர்னிச்சர்ல போய் அவ்ளோ கிளாக்ஸையும் தேடி எடுக்கிறது கண்டிப்பாவே ரொம்ப கஷ்டம் தாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப குயிக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேர் வெளிய ஓடி வந்தாங்க. 2 பேர் உள்ள ஓடுனாங்க. வந்து அந்த கிளாக்க உடைச்சாங்க. பார்க்கறதுக்கு வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 6, 7 செட்ட வந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிட்டுனாக்கா, கிளாக்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டு. எப்பவும் போல அந்த ஜாமானெல்லாம் அங்க இங்கயும் சிதறி கிடக்கு. ஸோ, அதுலருந்து தேடி எடுக்கிறது, டைம் வேற குறையா இருக்கு. இதில கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது கேர்ல்ஸ் ஓடுனாங்க. பாய்ஸ். அதுனா ஸ்பீட் வந்து ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அதே மாரி. ஸோ, அதனால கூட நெறைய கிளாக்ஸ் அவங்களால எடுக்க முடிஞ்சது. நம்மளுடைய ஸ்ருத்திகாவும், மனிஷாவும் ஒண்ணா ஓடுறாங்க. அதில என்ன ஆகுதுன்னா, மனிஷா வந்து உடனே தேடி எடுத்துர்றாங்க. ஆனா ஸ்ருத்திகாக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. அவங்க ரொம்ப தேடுறாங்க. ஆனா நல்ல வேளை மனிஷா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இன்னொரு கிளாக்கும் கிடைக்குது. ஸோ 2 கிளாக்கும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? லயன். அதனால ஓடி போய் அவங்க கிளாக்க வெளிய வச்சுட்டு ஓடி வந்து ஸ்ருத்திகாவ கூப்பிடுறாங்க. அவங்க எல்லா இடத்தையும் தேடி மேலேருந்து ஓடி வராங்க. மனிஷா ராணி என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஏற்கனவே இன்னொரு கிளாக் பார்த்தாங்க இல்லையா? ஓடி போய் அத எடுத்துட்டு வந்து தரையில வச்சுட்டு ஸ்ருதிகாவ கூப்பிடுறாங்க. இன்னொரு கிளாக் கிடைச்சுட்டு வந்து இத எடுத்துக்க அப்படி சொல்றாங்க. அது கேட்டோனே உடனே ஓடி வந்து ஸ்ருதிகா அத எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் வெளிய ஓடி வராங்க. மனிஷா அவங்களுடைய கிளாக்கையும் கையில எடுத்துக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து வெளிய உடைக்கிறாங்க. அடுத்ததா ரஜத்தும், நம்ம சாகத்தும் வராங்க. இதுல என்ன ப்ராப்ளம் ஆயிருதுன்னா, சாகத்துக்கு உடனே கிடைச்சிருதுங்க. ஆனா ரஜத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஜாமான்லாம் பயங்கரமா சிதறி கிடக்கு. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 நிமிஷம் தான் மிச்சம் இருக்குது. ஸோ இதுல என்ன ஆகுதுனாக்கா, சாகத் வந்து வெளிய போயிருவோமோ அப்படிங்கிற மாரி வாசல்கிட்ட வந்துடுறாங்க. ஆனா வாசல்ல நின்னுட்டு இருந்த அர்பாஸ் மற்றும் ஸ்ருத்திகா, நிக்கி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ வெளிய வராத, ஒத்தையில வரக்கூடாது. அவர கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பதட்டத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த வாசல்ல இருந்த ஒரு பூந்தொட்டிய வந்து தள்ளுறாங்க. அதுலருந்து ஒரு கிளாக் விழுதுங்க. ஷாகத் அந்த கிளாக்க பார்க்கவே இல்ல. ஆனா வாசல்ல நின்னுட்டு இருந்தாங்க இல்லையா? மத்த கண்டஸ்டன்ட்ஸ் அவங்க "ஏன் இங்க பாருங்க ஒரு கிளாக் விழுது" அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்களும், ஷாகத்தும் ரஜத்ன்னு சத்தம் போடுறாங்க. அவரு உடனே அங்கருந்து ஓடி வந்துடுறாருங்க. வந்த உடனே இந்த பாரு இங்க பூந்தொட்டில நின்னுட்டுருக்கனோனே, அவரு அந்த பூந்தொட்டில இருந்து கீழ விழுந்த அந்த கிளாக்க எடுக்குறாரு. ரஜத்தும், ஷாகத்தும் உடனே ஓடி வராங்க. 1 நிமிஷம் தாங்க இருக்கு அவங்க வெளிய ஓடி வரும்போது. வந்து அந்த லாக்ல அந்த கிளாக்க ஒருத்தரா வச்சு உடைக்கிறாங்க. உடைச்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கடைசியா 30 செகண்ட் தான் இருக்குது. அந்த 30 செகண்ட்ல இன்னும் ஒரு கப்பல் ஓடுறாங்க. மோனாலிசாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் விக்ராந்தும் ஓடுறாங்க.
ஆனா, அ வெறும் 30 நிமிஷம் தான் இருக்கு இல்லையா? அதனால அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடிய மாட்டுக்கு. டோட்டலா கிளாக் எத்தன கண்டுபிடிச்சிருக்காங்கனாக்கா, 26 கிளாக்ஸ். மணி வந்து எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, 1,30,000 இவ்வளோ மணி வந்து மணி பாட்ல ஆட் ஆக போகுது. அது மட்டும் இல்லங்க, இந்த டாஸ்க் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆ ஸோ இதுதான் வந்து இன்றைய அந்த லயனுடைய கிரேசி டாஸ்க். ஸோ இதுவும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுட்டு. ஸோ இதாங்க நம்மளுடைய ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் சப்போர்ட் குடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.